ஹாய். நீங்க ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும். லைக் வந்து எப்படி பர்சீவ் பண்ணணும்? இல்ல எந்த காலேஜஸ்ல சூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்? மோரோவர் இது ரொம்ப ஓவர் காஸ்ட் குடுத்தா தான் நல்லா படிக்க முடியும். இல்ல நல்ல இன்ஸ்டிடியூஷன் எப்படி சூஸ் பண்றது? அந்த மாரிலாம் இருக்கும்போது, இல்ல அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமான்னு தோன்றப்போ, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணலாம்? எந்த மாரி ஸ்பெஷலைசேஷன்லாம் எடுக்கலாம்? அப்படின்ற ஒரு எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். லைக் வந்து டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே. இப்போ வந்து நீங்க 12th படிச்சிருக்கீங்க. தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்கன்னா, நான் என்ன ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன், நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கீங்கன்னா, லைக் வந்து இன்ஜினியரிங் இருக்கும்ல. ஸோ அந்த கவுன்சிலிங் மூலியமா போறப்போ பிடெக்ல ஃபேஷன் டெக்னாலஜி இருக்கும். ஸோ நீங்க எந்த காலேஜ் சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்துடும். ஸ்காலர்ஷிப் வர லைக் வந்து ஃபுல் ஃபீ லைக் ஹாஸ்டல் காலேஜ் ஃபீஸ் A to Z அவங்களே பே பண்ணிட்டு போறாங்க. நீங்க செல்ஃப் ஃபீ மட்டும் பே பண்ணா போதும். ஸோ எப்படி இருக்கும், ஒரு இயருக்கு மேபி ஒரு 20,000 பே பண்ணா போதும். இது ஃபர்ஸ்ட் திங். இல்லை இன்ஜினியரிங் சூஸ் பண்ண முடியாது பிகாஸ் ஃபியூ வந்து நெக்ஸ்ட் குரூப் எடுத்திருப்பாங்க லைக் சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்டா எந்த காலேஜஸ் சூஸ் பண்ணலாம். லைக் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, கும்பகோணத்துல இருக்கு. இந்த காலேஜஸ்க்கு என்ட்ரன்ஸ் இருக்கு. லைக் வந்து ஒரு 3 என்ட்ரன்ஸ் இருக்கும். லைக் வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டன், தென் பெயிண்டிங், டிராயிங்ஸு, போர்ட்ரேட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். தென் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதை கிராஸ் பண்ணி கட் ஆஃபை வச்சு நமக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஃபேஷன் டிசைனில் இதில் வந்து ஃபேஷன் டிசைன் இருக்காது, அதுக்கு ரெலவெண்ட்டானது இருக்கும். லைக் வந்து இல்லை பெயிண்டிங், அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இது இருக்கும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்ட்ஸ் ரிலேட்டட் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிங்கன்னா படிக்கலாம், அட் த சேம் டைம் உங்களை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்ஜினியரிங். செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி. இன்ஜினியரிங்கில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ். இது வந்து லைக் வந்து நான் எப்படி சொல்றது, டிராயிங்ல வெல்வர்ஸ்டாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் டைம் எடுத்து எல்லாம் கற்றுக்கிட்டு போகலாம். இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து என்னென்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு உங்களுக்கு பர் இயருக்கு 4,000 தான் ஃபீஸ் வருமே. 4,000 பட் ரெண்டு காலேஜ் தான் இருக்கு நான் சர்ச் பண்ண வைப்போம். லைக் திருப்பூர்ல வந்து ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ் நேம் எனக்கு எக்ஸாக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. எனக்கே ரொம்ப டவுட்டா இருக்கு. அதனால நான் மென்ஷன் பண்றேன், இந்த சைட்ல மென்ஷன் பண்றேன். கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று இருக்கு. அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ். அந்த காலேஜ் பத்தி எனக்கு கன்ஃபார்மா தெரியல அங்க அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு. ஏன்னா திருப்பூர்ல இருக்க காலேஜுக்கு நான் அங்க படிக்கிறவங்க கிட்ட பர்சனலா மெசேஜ் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த காலேஜில் ஓரளவுக்கு எப்படி சொல்றது, நம்ம பே பண்ணி படிக்கிற ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் கூட கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபெசிலிட்டிஸ் ஓகேவே நல்லா சூப்பராகவே இருக்குது. லைக் ஒரு 25+ மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது, லேப்ஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் நம்ம பே பண்ணுற அந்த 5,000க்கு ஓகேவா ஃபீல் ஆகுது. மொரோவா அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்பவும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம போய் அங்கே படிக்கணும் கற்றுக்கணும்னா நம்ம டெஃபினட்டாக கற்றுக்கலாம். அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிறது வந்து பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன். இது கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜ் நேம் வந்து புரட்சி தலைவி அம்மா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அங்கே இருக்குன்னு கூகுள்லாம் போட்டுருந்துச்சு, பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரில. இது வந்து டிகிரி. ஃபர்ஸ்ட் ஃபேஷன் டெக்னாலஜி, செகண்ட் ஃபைன் ஆர்ட்ஸு, தேர்ட் வந்து பிஎஸ்சி ஃபேஷன் டிசைன். லைக் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற மேஜர் இது மூணுமே இருக்கிற இஷ்யூ என்னன்னா, நம்ம நேட்டிவை விட்டு போகணும், இல்லை நம்ம ஓன் பிளேஸை விட்டு போகிறோம். இதுக்கெல்லாம் ஓகேன்னா மட்டும்தான் அதெல்லாம் செட் ஆகும். தென் இல்லை எனக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஷார்ட் டைமாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. 2 இயர்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபேஷன் டிசைன். லைக் அது வந்து கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி. இது வந்து 2 இடத்துல இருக்குது. எங்கெங்கெல்லாம் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் இருக்குது. இதில் வந்து அதான் கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி. இதுக்கு வந்து பர் இயர்க்கு 7,000 வந்து 8,000 கிட்ட ஆகும். ஆமாம், 7,000 8,000 கிட்ட ஆகும். இது எல்லாத்தையுமே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம்னா ஆப்வியஸ்லி நம்ம ஸ்காலர்ஷிப் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இது எல்லாமே கவர்மெண்ட் பேஸ்டு. எனக்கு இது கூட டைம் இல்லைன்னா எனக்கு வந்து நான் என் லைஃபை வேற படிச்சுட்டா வேற சூஸ் பண்ணிட்டேன். ஆனால் கரியர் ஸ்விட்ச் பண்ணணும், எனக்கு வந்து ரொம்ப பே பண்ணி படிக்கிற அளவுக்கு இது இன்னும் அந்த அளவுக்கு நான் வந்து பே பண்ண முடியாது.
இல்ல ஒரு சில இடத்துல பே பண்ணி அது அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்ல. அதனால ட்ராப் அவுட் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் கரியர் ஸ்விட்ச் பண்ணணும். சர்டிஃபிகேட்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நான் லாஸ்ட் ஆப்ஷனா வச்சிருக்கிறது ஐடிஐ. ஆனா உண்மையாவே ஐடிஐ மத்ததெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஐடிஐ நான் டைரக்டா ஒரு சில இன்ஸ்டிடியூஷனுக்கு கால் பண்ணி கேட்டேன். சீரியஸ்லி சூப்பரா, ஏன்னா நம்ம பேசுறப்பவே தெரியும். ஏன்னா நானே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஸ்டாஃப்ஸ் பேசுறப்பவே தெரியும் அவங்க எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நடந்துப்பாங்க, டீச் பண்ணுவாங்க, ஆஹ் அவங்க பேசுறதுல அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்றது. இதுல இருக்கிற டிராபேக்னா இந்த ஐடின்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. பட் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப 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 கம்மி. லைக் எப்படின்னா, இதுல இருக்கிற இதுல வந்து ஒரு 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா, லைக் வந்து ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜி, செகண்ட் ஒன்று பார்த்து ஸ்விங் டெக்னாலஜி, ட்ரெஸ் மேக்கிங், அப்புறம் சர்ஃபேஸ் ஆரம் ஐயோ அது சொல்ல தெரியல. ஓகே, சர்ஃபேஸ் அதான் இந்த ஆரி எம்ப்ராய்டரி அது ரிலேட்டட் ஆல்சோ. ஓகேவா? இப்போ வந்து ஃபேஷன் டெக்னாலஜில என்ன வரும்னா, இப்போ நம்ம ஒரு பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனர் என்ன படிக்கிறோமோ அதனுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வரும். ட்ராயிங்ஸு, இலிஸ்ட்ரேஷனு, கலர் தியரி, அப்புறமேட்டுக்கா ஃபேப்ரிக்கோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன், மிஷின்ஸ் ரிலேட்டடு. ஸோ ஒரு பேசிக்கான விஷயத்தை மட்டும் சொல்லித்தரது வந்து ஃபேஷன் டெக்னாலஜி. ஓகேவா? செகண்ட் வந்து ஸ்விங் டெக்னாலஜி. ஸ்விங் டெக்னாலஜினா என்னன்னா, லைக் வந்து இப்போ பேட்டர்ன் மேக்கிங் இருக்கும்ல. இப்போ நம்ம பிஎஸ்சி ஃபேஷன் டிசைன் என்னென்ன படிப்போம்? எம்ப்ராய்டரி படிப்போம், பேட்டர்ன் மேக்கிங் படிப்போம், அப்புறம் இலிஸ்ட்ரேஷன் படிப்போம். ஸோ இது மூணுமே இதில் வரும். ஸோ ஃபேஷன் டெக்னாலஜினா என்ன? இது மூணுலேயும் இருக்க பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வரும். லைக் ஒரு 2 பேட்டர்ன் போடுறாங்க, ஒரு 2 இலிஸ்ட்ரேஷன். லைக் வந்து இப்போ இலிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எட்டு ஏரிஸ் இருக்கு. இல்லை ஒரு 2 எட்டு ஏரிஸ் சொல்லி தருவாங்க. பேசிக்கான பேட்டர்ன்ஸ், பேசிக் பாடிஸு, ஸ்லீவ் பேட்டர்னு, அப்புறம் ட்ரோஸோ. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம். நம்ம பேசிக்கை வச்சு தான் நம்ம டெவலப் பண்ணுறது. ஸோ ஃபேஷன் டெக்னாலஜியில் எல்லாத்துலேயுமே இருக்க பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸ்விங் டெக்னாலஜியில் என்ன வரும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ன் மேக்கிங் மட்டும்தான் வருமே. ஓகேவா? லைக் வந்து நீங்கள் எப்படிலாம் உங்கள் பேட்டர்னை நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், உங்கள் எப்படி பேசிக் பேட்டர்னை வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேட்டர்னை டெவலப் பண்ண முடியும். ஸோ பேட்டர்ன் மாஸ்டர் லெவலுக்கு நம்மளை வந்து ட்ரைன் பண்ணுறது தான் ஸ்விங் டெக்னாலஜி. ட்ரெஸ் மேக்கிங்கும் ஃபேஷன் டெக்னாலஜியும் சேம் தான். நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஆரம்பியோ அந்த எம்ப்ராய்டரி ரிலேட்டட். ஓகேவா? சர்ஃபேஸ் ஆரம்பிடேஷன் சொல்ல தெரியல, கஷ்டமா இருக்கு. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக அந்த எம்ப்ராய்டரி இதில் வந்து என்னென்ன வரும்னா, உங்களுக்கு ஆரி, எம்ப்ராய்டரி, தென் அந்த மிஷினில் எம்ப்ராய்டரி பண்ணுவாங்கல்ல. ஸோ லைக் எம்ப்ராய்டரியில் A to Z சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஒரு பிஎஸ்சி ஃபேஷன் டிசைன் என்ன படிக்கிறோமோ அதே தான் இந்த ஐடிஐலையும் படிக்கிறோம். பட் ஒரு எப்படி தனித்தனி சப்ஜெக்ட்ஸாக படிக்கிறோம். லைக் இதுக்கு ஒரு கோர்ஸ், லைக் ஸ்விங் டெக்னாலஜினா தனி கோர்ஸு, எம்ப்ராய்டரினா தனி கோர்ஸு, லைக் ஃபேஷன் டெக்னாலஜினா தனி கோர்ஸுன்னு சொல்லிட்டு அங்கே 3 இயர்ஸ் படிக்கிறது தான் இங்கே 1 இயர்ஸாக ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுத்து ஃபுல்லாக படிக்க போகிறோம். இப்போ வந்து ஐடிஐ பொறுத்தவரைக்கும் நான் பெட்டர் யாருக்கெல்லாம் சொல்லுவேன்னா, இப்போ நான் 8th தான் முடிச்சிருக்கேன், 10th தான் முடிச்சிருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, இல்லை ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை வேறு கரியர் ஸ்விட்ச் பண்ணிட்டு சூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து கரியர் ஸ்விட்ச் கோர்ஸரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை ஒரு சில இடத்துலலாம் ட்ரை பண்ணி அங்கே செட் ஆகாது, ஒழுங்காக சொல்லி தரலன்னு நினைக்கிறவங்க, ஒரு சர்டிஃபிகேட் கூட இல்லையேன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த இதுவை நான் சொல்லுவேன் ஐடி. இப்போ வந்து இந்த ஐடியில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம எக்யூப்மெண்ட்ஸு மோஸ்ட்லி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இது வந்து கவர்மெண்ட் பேஸ்டு. அண்ட் தென் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. இப்போ தமிழ் மீடியம் படிச்சுட்டு போகிறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா அதுக்கு தனி ஸ்காலர்ஷிப்பு. அதுவே இல்லாத இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் இதை பர்சீவ் பண்ண முடியும்னா அதுக்கும் தனி ஸ்காலர்ஷிப். ஸோ நிறைய ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்குது, ஹாஸ்டல்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது. என்னன்னா இது வந்து இருக்கிற ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா, இந்த 3 கோர்ஸும் ஒரே இடத்துல இருக்காது. அப்படியே இருந்தாலும் 3 இடத்துல தான் இருக்கு. என்னங்கன்னா, சென்னை கிண்டியில இருக்கு, தென் திண்டுக்கல்ல இருக்கு, தென் மதுரையில இருக்கு. மதுரையில வந்து ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்கு. மதுரை, கோயம்புத்தூர்ல சிங்கிள் கோர்ஸ் ஸ்விங் டெக்னாலஜி இருக்குல்ல, இது மட்டும் தான் இருக்கே. பட் சென்னை, திண்டிவனத்துல மட்டும்தான் அந்த 3 கோர்ஸுமே இருக்கு. லைக் ஸ்விங் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, சர்ஃபேஸ் ஓகே, எம்ப்ராய்டரி கோர்ஸ், இது 3மே இருக்கு. இப்போ நீங்க ஒரு காலேஜ், ஒரு இன்ஸ்டிடியூஷன் போயிட்டு 3மே முடிச்சா லிட்டரலா ஒரு பிஎஸ்சி ஃபேஷன் டிசைன் முடிச்சா என்ன ஒரு ஸ்கில் நாலேஜ் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். ஓகேவா?
இந்த இன்னைக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கு, இதுக்கு எவ்வளோ ஃபீஸுன்னா 250 நினைக்கிறேன். இது எல்லாமே 1 இயர் கோர்ஸ் தான். ஸோ என்னன்னா இப்போ நான் என்ன மாதிரி பர்சனால என் வீட்டை விட்டு போய் வெளியே ஸ்டே பண்ணுறது கஷ்டம், இல்லைன்னா அலோ பண்ண எனக்கு ஒரு சிலர் ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஃபேஷன் டிசைன் படிக்கலாமா, இல்லை நம்ம ஊர்ல ஏதாவது இந்த மாதிரி ஃப்ரீ இருக்கா. ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னா இந்த மாதிரி கோர்சஸ் எதுவுமே இந்த சைடில் அந்த அளவுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். லைக் இந்த திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் இந்த நியர்பை கவர்மெண்ட் கோர்சஸ் இல்லை. ஐடி இல்லைன்னு நான் சொல்லல, ஐடிஐல இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்றேன். இது எல்லாமே எங்க இருக்குன்னா திண்டிவனம், திண்டுக்கல், சாரி, ஐயோ, திண்டுக்கல், அப்புறம் மதுரை, கோயம்புத்தூர் அந்த சைட்ல இருக்கு, சென்னை இருக்கு. பட் சென்னையில பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் திண்டுக்கல்லையும் மதுரையிலையும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எஸ்பெஷலி திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ரீச் அவுட் பண்ணிலாம் கால் பண்ணி கேட்டதுக்கும் சீரியஸ்லி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. என்னோட சுச்சுவேஷன் என்னால் அங்கே போய் ஜாயின் பண்ண முடியல. மதுரையுமே சேம், அங்கேயுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸே ஒரு சிலர் ரீச் அவுட் பண்ணுறப்போ அவங்க சொன்ன டீச்சிங் வைஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னது தான். ஸோ யாராவது ஐடி போனீங்கன்னா பிளைண்ட்லி ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுல பெருசா நம்ம அங்க இன்வெஸ்ட் பண்ண போடுறது 1 இயர் டைம் மட்டும்தான். இப்ப நம்ம ஒரு இடத்துல பே பண்ணி நமக்கு எதுவுமே கிடைக்காதது, நம்ம ஜஸ்ட் அங்க போய் 1 இயர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ப்ராப்பரா நடத்துறவங்களையோ நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது டெஃபினட்டா நம்ம நாலேஜ் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா, அது ஒரு பாயிண்ட். சர்டிஃபிகேட் கிடைக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஃபேர் பெட்ரு. நீங்க ஒரு 1,80,000 பே பண்ணி ஒண்ணுமே கத்துக்கல, ஃபைட்லாம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இது எவ்வளவு ஃபேர் பெட்ரு தானே. மோரோவர் கவர்மெண்ட்ன்றதால எந்த விஷயமும் அந்த அளவுக்கு வராது. ஸோ இதுதான் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னுடைய சஜஷன். டிகிரிஸ் எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம், இல்லை கரியர் ஸ்விட்ச் பண்றவங்களுக்கு எது ஓகேவா இருக்கும். தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் காலேஜஸ் சூஸ் பண்ணிருக்கா எந்த மாதிரி சூஸ் பண்ணலாம், எதெல்லாம் பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ரொம்ப லேட்டா இதெல்லாம் சொல்றேன், எனக்கே தெரியும். நானும் இப்போ போடலாம் அப்போ போடலாம் தள்ளி தள்ளி போட்டு எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு தான் போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் எடுத்து முடிச்சிட்டேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் 2 daysல வந்துடும். தட்ஸ் இட் கைஸ். டாடா, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.